இஸ்ரேல் நடத்திய அதிபயங்கர தாக்குதலில் ஏமன் பிரதமர் உயிரிழந்துள்ளார். அடுத்தடுத்து பல அமைச்சர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டது எப்படி? விரிவாக பார்க்கலாம். கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் படையினர் இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் மீது வான்வழி தாக்குதல் மட்டுமின்றி தரைவழி தாக்குதல்களையும் நடத்தியது. பின்னர் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக பதற்றம் நிலவி வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக களமிறங்கிய கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் பிரதமராக அகமது அல் ரஹாவி மற்றும் பல அமைச்சர்களும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் குழு உறுதி செய்துள்ளது. ஏமன் நாட்டில் பெயரளவில் அரசு இருந்தாலும் கூட அங்கு பெரும் பகுதியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அதே சமயம் ஈரானின் ஆதரவு பெற்ற அமைப்புகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஏமன் தலைநகர் சனாவில் கடந்த வியாழக்கிழமை அன்று கருத்தரங்கு கூட்டம் நடந்துள்ளது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு அதிகாரிகள், அமைச்சர்கள் பங்கேற்றிருந்தனர். இதனை தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ராணுவம் கருத்தரங்கு நடந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பல முக்கிய தலைவர்கள் உயிரிழந்ததாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலை நிச்சயம் பழிவாங்குவோம் என்றும் இஸ்ரேலில் உள்ள வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.